இது நாள் வரைக்கும் திமுகவில் இடம்பெறாத தேமுதிக வந்து கூட்டணிக்கு உள்ள வந்திருக்கு. அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? அதோட தாக்கம் எப்படி இருக்கும்? அது வெற்றி வாய்ப்பு எல்லாம் எப்படி வரும் அப்படின்னு கூட்டணி இணைஞ்சதுல வரவேற்பும் இருக்குது. அதே மாதிரியான அவங்க மீதான விமர்சனமும் வச்சிருக்காங்க. அதாவது திமுக கூட்டணி கட்சியில வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க, அதிமுக கூட்டணி கட்சி வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. விஜயகாந்த் செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிருக்காங்க. அதாவது என்னன்னா, உங்களுக்கு வந்து தேமுதிக பொறுத்தவரைக்கும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இணைஞ்சதுல வந்து மறுமலர்ச்சி திமுகவினுடைய முதன்மை செயலாளராக திருச்சியோட நாடாளுமன்ற உறுப்பினர் நான் வரவேற்கிறேன். ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு சவாலான தேர்தல். அந்த ஒரு பக்கம் பொறுத்த வரைக்கும் மதவாத பாஜக மற்றும் அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, மற்றொரு பக்கம் ஜனநாயக சக்திகளை இணைத்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஒரு கூட்டணி. இந்த கூட்டணியில் எங்க பக்கம் இன்றைக்கு வந்து சேர்ந்துள்ள தேமுதிகவை நான் வரவேற்கிறேன். அந்த இயக்க தலைமைக்கும் அந்த இயக்க தோழர்களுக்கும் மறுமலர்ச்சி திமுக சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நேரத்தில் அந்த நீங்க சொல்ற மாதிரி அண்ணன் அதிமுக தலைவர் அண்ணன் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் விமர்சனம் வைக்கிறாரு. அது மாதிரி திமுக அணியில போய் அவங்க சேர்ந்து விமர்சனம் வைக்கிறாரு. ஒரு எதிர்கட்சி தலைவரா, அது இல்லாம மாற்று கூட்டணியை சார்ந்தவர் என்ன சந்தோஷமா பட முடியும்? அவருடைய ஏதோ கருத்தை சொல்லதான் செய்வார். அதே வேளையில் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு எங்களுக்கு தேமுதிக மாத்திரம் கிடையாது, எந்த ஒரு இயக்கம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு இயக்கமும் எங்க கூட்டணியில் சேர்றது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். அதே மாதிரி மாநிலங்களவை தேர்வு வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த மாநிலங்களவை தேர்வில் வைகோவுக்கு சீட்டு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குதா? இல்லைன்னா ஏதாவது அது இந்த தலைவர் வைகோவை பொறுத்த வரைக்கும் அது தலைமை, எங்களுடைய இயக்க தலைவர் வைகோ சரி, மூத்த நிர்வாகிகள் அது முடிவு எடுக்கணும். அப்படி அவங்க விருப்பப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா திமுக தலைமை கிட்ட அவங்க சொல்லதான் செய்வாங்க. அது வந்து அவங்க கூட்டணி தலைமை எங்களுடைய இயக்க தலைமையை சேர்ந்து முடிவு செய்யறது. நான் வந்து நம்ம கருத்து சொல்ல முடியாது. அதிமுகவோட தொகுதி பங்கூர் பேச்சுவார்த்தை எப்போது ஆரம்பிக்கிறீங்க? அது எப்போ எதிர்பார்க்கலாம்? அதாவது கூட்டணி தலைமை என்ன சொல்லியிருக்கிறாங்க, 22க்கு அப்புறம் தான் அந்த பேச்சுவார்த்தையை தொடங்குறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த இயக்கத்துக்கூடயும் அவங்க கூட்டணி பேச்சு ஆரம்பிக்கல அவங்க. ஆனா பொதுவாக வந்து என்னன்னா, இப்போ இனி அடுத்து இனி ஒரு 4-5 நாள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். உங்களுக்கு எல்லா கூட்டணி கட்சி எல்லா இயக்கத்துடைய அதாவது குழுக்கள் அமைப்பாங்க. எங்க இயக்கத்துக்கு குழு அமைச்சிருக்கிறோம். அதே மாதிரி திமுகலையும் குழு அமைப்பாங்க. குழு அமைச்ச பிறகு பேசுவாங்க. கண்டிப்பா அதெல்லாம் இன்னும் 4-5 நாட்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு தொடர்ந்து அமித்ஷா வருகை அடுத்து மோடி வந்து தமிழகத்துக்கு வருகை தேர்தல் எப்படி பாக்குறீங்க? தேர்தல் வர்றதுனால ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்கா? அதாவது தேர்தல் வரும்போது பொதுவாக வந்து இது போன்ற அரசியல் தலைவர்கள் அங்கே வருவாங்க, பிரச்சாரம் செய்வாங்க. இது ஜனநாயகத்தில் வந்து அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இங்கே சென்ற நாடாளுமன்ற தேர்தலையும் நம்ம திமுக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 40க்கு புதுவையும் சேர்த்து பாண்டிச்சேரியும் சேர்த்தீங்கன்னா 40க்கு 40 எங்களுக்கு ஒரு வெற்றியை வந்து மக்கள் கொடுத்துருந்தாங்க. எதன் அடிப்படையில் கொடுத்துருந்தாங்கன்னா, மக்களை சார்ந்த திட்டங்கள் நிறைய இந்த திமுக அரசு செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி இலவசங்கள் மாத்திரம் கிடையாது, சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு உண்டான சில சமுதாய சேவைகள் மாத்திரம் கிடையாது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வர்றதுக்கும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அது MOUs கொடுத்துருக்காங்க. அது கையெழுத்து பத்திரம் போட்டது பத்திரம் கிடையாது. எதிர்கட்சி வச்ச விமர்சனத்துக்கு நீங்க நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறாங்க. ஆனா பிராக்டிக்கலா எத்தனை தொழிற்சாலை வந்திருக்கு, எத்தனை வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுப்பும் பொழுது, அப்போ இந்த கன்வர்ஷன் கான்க்ளேவ், இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களோட செயலாக்க மாநாடு, அதை வந்து இந்த கடந்த 12ஆம் தேதி சென்னையில அவங்க நம்ம அரசாங்கம் நடத்தி அதுல வந்து முழு விவரங்கள் தரவுகளோட எத்தனை தொழிற்சாலைகளோட அவங்க ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க, எத்தனை தொழிற்சாலை இன்னைக்கு செயலாக்கத்துக்கு வந்திருக்கு, அதுல கிட்டத்தட்ட 75 விழுக்காடு வந்து கிட்டத்தட்ட அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் இம்ப்ளிமெண்டேஷன் வந்துருச்சு. கிட்டத்தட்ட முழுமையா அதை முடியக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அதுல 35 விழுக்காடு தொழிற்சாலை இன்னைக்கு செயல்பாட்டுக்கு வந்துருச்சு, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு. அதனால வந்து அவங்க எடுத்து அவங்க நிர்ணயிச்ச இலக்கு கிட்டத்தட்ட 36 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னு சொன்னாங்க. அதன் படியில அந்த இலக்கை நோக்கி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்புகள், அதே சமயத்தில் இன்னொரு பக்கத்துல நீங்க சமூக நீதிக்கு உண்டான இந்த மாதிரி ஏழை ஜனங்களுக்கு உண்டான சிறப்பான திட்டங்கள், மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கலைஞர் கனவு இல்ல திட்டமா இருக்கட்டும், இல்ல கல்விக்கான ஏழை வீட்டு பிள்ளைகளுக்கு உயர்கல்விக்கான புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்களா இருக்கட்டும், இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை வந்து ஏழை ஜனங்களை கவர்ற மாதிரி அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்துற விதமா ஒரு சிறப்பான திட்டங்களை கொடுத்து இந்த நம்பிக்கையில எங்க அணி நாங்க களத்துல நிக்கிறோம். நீங்க அந்த மாற்று அணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையிலான பாஜக தலைமையிலான அந்த அணியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இங்க என்ன பிரச்சாரம் செய்ய போறாங்க? கடந்த காலம் ஆட்சி நீங்க மக்களுக்கே தெரிய வலிச்சவங்களுக்கு. அதே நேரத்தில் இங்க நான் ஒரே இந்த கூட்டத்தோட நீங்க பார்த்துருப்பீங்க,
சாதி மதங்களை கடந்து மக்கள் சேவையை வச்சு நீங்க வாக்குகளை செலுத்துங்கள் தான் நான் சொல்றேன். நான் இதை சாதி மதம் பார்க்காதீங்க, ஏன் அரசியல் இயக்கங்களை கூட பார்க்காதீங்கன்னு சொல்றேன் நான். அதன் அடிப்படையில் தேர்தல் நடக்கும் பொழுது கண்டிப்பா ஜனங்க வந்து எங்களுடைய திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஒரு அமோக ஆதரவு அளிப்பார்கள் நம்பிக்கை இருக்கு. ஏங்க, அவர் மணிசங்கர் ஐயர் பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ச்சைக்குரிய நபர். அவங்களுடைய காங்கிரஸ் இயக்க தலைமைக்கு அவர் மரியாதை கொடுக்கறது கிடையாது. காங்கிரஸ் இயக்க தலைமைக்கு ஒரு சங்கடத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அவர் கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு. இஸ் அவுடேட்டட் அண்ட் இஸ் நோ மோர் வேலிட் இன் பாலிடிக்ஸ் டுடே. புரியுதுங்களா? ஏன் ஆங்கிலத்தை சொல்ல அவர் போய் சேரட்டும் தான். ஆனா கடந்த தேர்தல்ல மதிமுக வந்து திமுகவோட சின்னத்துல வந்து போட்டி போட்டாங்க. இந்த தேர்தல்ல மதிமுக தனிச்சின்னத்துல போட்டி போடுற வாய்ப்பு இருக்கா, இல்ல அதே திமுக சின்னத்துல போட்டி போடுற வாய்ப்பு இருக்கா? இயக்க தோழர், இது வந்து என்னுடைய நான் இந்த முடிவை பொறுத்த வரைக்கும் தலைமை தான், கட்சியோட தலைமை தான் அந்த முடிவெடுப்பாங்க. இயக்க தோழர்களுடைய விருப்பம், ரேங்க் அண்ட் ஃபைல், இயக்க நிர்வாகிகள் தொண்டர்களுடைய விருப்பம் என்னன்னா தனி சின்னத்தை நிற்குங்கிறத. எங்க இயக்கம் கிடையாது, எந்த இயக்கத்துக்கு எடுத்துட்டு அது அடிப்படை உரிமையை நாங்க பாக்குறோம் நாங்க. ஆனா இது வந்து எங்களுடைய தலைமையும் சரி கூட்டணி தலைமையும் பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு வருவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. நேற்று வந்து திருமாவளவன் ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு, கூட்டணியில இருக்கிறதுனால எங்களோட உரிமைகளை வந்து விட்டு கொடுக்க முடியாது, பட் அதே நேரத்தில் நாங்க உரிமையை கேட்டு பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மதிமுக கூட்டணியில ஆட்சியில பங்குன்றதை வந்து அவங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தை குழு மூலம் அதை கேட்கறதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா? அதாவது ஒவ்வொரு இயக்கத்துக்கு உண்டான ஒரு நிலைப்பாடு இருக்கு. இப்போ காங்கிரஸ் இயக்கமா இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவனுடைய இயக்கமா இருக்கட்டும், அவங்களுடைய விருப்பத்தை அவங்க தெரிவிச்சிருக்காங்க, அவங்க உரிமைகளை அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய முடிவு என்னன்னா, கூட்டணி ஆட்சிக்கு பொறுத்த வரைக்கும் இங்க தமிழ்நாட்டு இங்க இடம் கிடையாது. இந்த நேரத்துல ஒரு குழப்பமான சூழ்நிலையில இந்த கூட்டணி ஆட்சிங்கிறத நாங்க மதிமுக பொறுத்த வரைக்கும் அதை நாங்க கோரிக்கையை வைக்க மாட்டோம். இது இப்போ இல்ல, நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே கன்னியாகுமரி ஒரு பத்திரிகை சந்திப்பு அப்போ நான் இந்த கருத்தை நான் தெரிவிச்சிருந்தேன். நான் தலைவர் வைகோவும் இதை ஆணித்தரமா சொல்லியிருக்கிறார். கூட்டணி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மதிமுக வந்து அதை வந்து அதாவது நாங்க அந்த விருப்பத்தை நாங்கள் விருப்பம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அதே வேளையில என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு அரசியல் பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிங்கிறது இது வரைக்கும் அது சாத்தியப்படாது. இன்னைக்கு இருக்கிற குழப்பமான சூழ்நிலையில வந்து கூட்டணி ஆட்சி கேட்கறது வந்து நல்லது கிடையாது எங்களுடைய நிலைப்பாடு சொல்லியிருக்காரு. அதே வேளையில பிற இயக்கங்கள் அது அவங்களுடைய விருப்பம். தொகுதியை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு கட்சியோட அங்கீகாரத்துக்காக இந்த 2020 சட்டமன்ற தேர்தல் மதிமுக பத்திரிகை தோழர் நீங்க இருக்கிறீங்க, இத்தனை பேர் இருக்கிறீங்க, உங்க ஆபீஸ்ல ப்ரொமோஷன் கொடுத்த வேண்டாம்னு சொல்ல போறீங்க? கூட எண்ணிக்கை வந்து சந்தோஷம் தான், எனக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் தான். நீங்க கேட்பீங்களா? உங்க ஆபீஸ்ல ஒரு ப்ரொமோஷன் இருக்கு, வாய்ப்பு இருக்கிற வேகன்சி வந்துச்சுன்னா கேட்பீங்களா? அதே மாதிரிதான் நாங்க கேட்போம், கட்சியோட தலைமையை கூட்டணி தலைமை முடிவு செய்வாங்க, அவ்வளவுதான். எல்லாம் பாருங்க, கூட இருக்கிற எம்எல்ஏ கண்டிப்பா வந்து இருக்கிற தொகுதியில தக்க வச்சுக்கணும் தான் எங்க இயக்கங்களுடைய எல்லா இயக்கங்களுடைய விருப்பம். அதே வேளையில பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அங்க அதுவும் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த தொகுதிகள்ங்கிறது இன்னைக்கு புதிய இயக்கங்கள் வந்திருக்கிறாங்க, புதிய இயக்கங்கள் கூட்டணியில் வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பங்கள் இருக்கலாம், எல்லாம் பேசி கூட்டணி தலைமை தான் முடிவு செய்வாங்க.